மணி இப்போ என்னவா இருக்கும்? அதிகாலையா இல்லை நடுராத்திரியா தெரியல. ஆனால் இப்போ எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸ்ரீ, திவ்யா, மஞ்சு, அஸ்வினி எல்லாரும். எனக்கு தூக்கம் வரல. என்னால் தூங்க முடியல. ஏன்? என்னாச்சு எனக்கு? அது ஒரு வார்த்தையில் சொன்னால் காதல், கொஞ்சம் நீளமாக சொன்னால் கவிதை, இன்னும் கொஞ்சம் நீளமாக சொன்னால் அது மெகா சீரியல். காதலிக்க நேரம் இல்லாமல் இருந்த எனக்கு காதலை தவிர வேறு எதுக்கும் நேரம் இல்லாமல் போனது எப்படி? காதலை யாராவது கதையாக சொன்னால் அது போய் மழையில் நனையிற மாதிரி, வானங்கள் பார்க்குற மாதிரி, குயில் சத்தம் கேட்குற மாதிரி, அதுவும் ஒரு அனுபவம். அது உணரத்தான் முடியும். அப்படி நான் கடந்து வந்த ஒரு காதல் அனுபவத்தை நீங்களும் உணர தயாராக? என் பேர் சக்தி. இது என்னோட கதை. கதைன்னு சொன்னதும் ஒரு பெரிய பிளாக் அண்ட் ஒயிட் ஃப்ளாஷ்பேக்கு ரெடி ஆகாதீங்க. ஒரு வருஷம், ஜஸ்ட் ஒரு வருஷம் நம்ம பின்னாடி போக போகிறோம். அவ்வளோதான். என் பேர் சக்திவேல். என்னோட வேலை ஃபோட்டோ எடுக்கிறது, என்னோட பொழுதுபோக்கு ஃபோட்டோ எடுக்கிறது. என்னோட லட்சியம் எப்பவுமே ஃபோட்டோகிராஃபராகவே இருக்கிறது. நான் ஒரு பெரிய பத்திரிகையோட சின்ன ஃபோட்டோகிராஃபர். ஆனால் அப்பப்போ ஆஃபீஸ்க்கு தெரியாமல் நட்புக்காகவும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பணத்துக்காகவும் சில சின்ன சின்ன வேலைகளை செய்கிறது உண்டு. எப்போ வந்தீங்க? நான் அப்போவே வந்துட்டேன். அவங்க ரெடியா? எங்கே பாருங்க, இன்னும் மேக்கப் போட்டுட்டு இருக்காங்க. எனிஹவ் ஐம் வெரி சாரி. இன்னைக்கு வேலண்டைன் அதுமா உங்களை கூப்பிட்டு வச்சு ஐம் வெரி சாரி. சச்சா, நோ ஃபார்மாலிட்டிஸ். ஐம் அ ஃப்ரீ பேர்ட். இந்த நிமிஷம் வரைக்கும் என் ப்ரொஃபஷனல் லவ் பண்ணிட்டு இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. டேம் ஹாப்பி. DJ turn it up. DJ turn it up. Be more closer. Yeah. Okay. Ready? Smile. Okay. Okay. Hey Freddy, let me go for a touch up. It's hot. சத்தி, அழகு குறைஞ்சிடுச்சான், மேக்கப் போலாமான்னு கேட்டுக்கிறாங்க. ஓகே, கம் லெட்ஸ் கோ. சொல்லு மச்சான். என்ன நல்ல மச்சான், ஒரு ப்ரொஃபஷனல் போட்டோகிராஃபர் அசிங்கப்படுத்திட்டு இருக்கேன். இந்த விஷயம் மட்டும் கம்பெனி தெரிஞ்சு வச்சுக்கேன். என் இமேஜ் ஸ்பாயிலர் தெரியுமா? என்ன நீ பெரிய போட்டோகிராஃபர், வேலை வெட்டி இல்லாம ஃப்ரீயா இருக்கேன்னு ஒரு ஆர்டர் புடிச்சு கொடுத்தா ரொம்ப தான் பேசுற. இந்த பாரு, இப்பெல்லாம் பேசணும் அப்பா போயிட்டே இருப்பேன்டா. டேய் கோச்சுக்காதடா. அந்த பையன் நமக்கு தெரிஞ்சவன், பார்க்க பூட்டு உடைக்கிற மாதிரி இருப்பான். பட் நல்ல பையன், அவனுக்கு ஹெல்ப் பண்ணு. அதுக்காக தான் போட்டோ ஷூட்டை கேன்சல் பண்ணி இங்க வந்தேன். இன்னும் டீசன்ட் சைனீஸ் கப்பல் சொன்னேன். இங்க வந்து பார்த்தா தெலுங்கு படம் ஷூட்டிங் பாரு, மேக்கப் மேல மேக்கப் போட்டு ஆர்ட் டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, எனக்கா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணு. சில்ற டாலர்ஸ்ல வருதுல. பார், 10 நிமிஷம் நான் வெயிட் பண்ணா, வரலனா பாட்டு போயிட்டே இருப்பேன். டேய் சக்தி, ஒரு பெரிய ஃபோட்டோகிராஃபர் ஆனோன்ற கனவோட வாழ்ந்துட்டு இருக்கிற என்ன இந்த மாதிரி கல்யாண ஃபோட்டோகிராஃபராக மாற்றின பெருமை ஒரே ஒருத்தருக்கு தான் உண்டு. அவன் தான் ஸ்ரீ, என் ஃப்ரெண்ட். என்னோட கதையில் இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம். இதுதான் ஸ்ரீ. சீஃப் செஃப் ஆனுங்கிற கனவோட சுத்திட்டு இருக்கிற சீஃப் செஃப். சமையல் அவனோட பார்ட் டைம் ஜாப், காதல் அவனோட ஃபுல் டைம் ஜாப்.
வருஷ கணக்கா லவ் பண்றதை விட வரிசையா லவ் பண்றதுதான் அவனுக்கு பிடிக்கும். இவனை மாதிரி வேகமா காதல விழுந்தவனும் இல்லை, அதை விட வேகமா காதல் தூள்ல எழுந்தவனும் இல்லை. இந்த கதைக்கு தேவையில்லாத முக்கியமான கதாபாத்திரம் இவன் தான். இவன் நல்லவனா கெட்டவனா கேட்டீங்கன்னா என்னோட பதில் இதுதான். தெரியலமா. காதலிக்க நேரம் Sorry, sir, no smoking here. Oh, sorry. Can I have your order? Give me 5 minutes because today I'm going to propose to my girlfriend. Oh, congrats. Thank you. When I open the box, you should play music. I'll take care of it. Which is the costly wine you have? Gold this. நான் இருக்கிறதுலே காஸ்ட்லி வைன் கொண்டு வர சொல்லுவேன். Yeah, I'll bring it right away. No. தயவு செய்து கொண்டு வந்துடாத. இருக்கிறதுலே மட்டமான சீப்பான வைன் கொண்டு வா. Do you have costly Italian dishes? Yes, we have. Please don't bring that. Bring the cheapest dish. Please don't mistake me. My Valentine's Day budget is just $200, including the gift and the costume. Huh? Hi. Hi, Priya. Happy Valentine's Day. Same to you. ஏன் இவ்வளவு லேட் ஆச்சு? டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டீடைல்ஸா? என்ன டீடைல்ஸ்? அதுக்குள்ள மறந்துட்டியா? நம்ம லவ் ப்ரொஃபைல் ஒன்னு ரெடி பண்ணி உனக்கு பிரசன்ட் பண்றேன்னு சொன்னேன்ல. ஓஹோ. சாரி. I forgot it. அதுக்குள்ள ரெடி பண்ணிட்டியா? Wait. ஃபர்ஸ்ட் என்னோட கிஃப்ட வாங்கிக்க. நோ ஸ்ரீ, லேடிஸ் ஃபர்ஸ்ட். ஓகே. அப்படி என்னதான் இருக்கு இந்த ப்ரொஃபைல்ல? என்ன இது? நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பண்ணப்போ நீ பே பண்ண ரெஸ்டாரன்ட் பில். மை காட். லாஸ்ட் வெட்னஸ்டே. கிளாக் இல்ல. இதெல்லாம் எடுத்து வச்சிருக்க. சில்லி கேர்ள். லவ் பண்றவங்களுக்கு சாக்லேட் பேப்பர் கூட ஸ்டாம்ப் பேப்பர் மாதிரி. பின்ற. அம்மா இது என்னது? நீ எனக்கு எழுதின முதல் கவிதை. எப்படி ஆரம்பித்தது என்று சொல்ல முடியவில்லை, எங்கே போய் முடிகிறது என்று தெரியவில்லை. ஆனாலும் அடுத்தடுத்த நொடியையும் அழகாகவே உணர்கிறோம் நாம் ஒன்றாக இருக்கும்போது. மனப்படமே பண்ணிட்டியா? இது என்னதுலா? நீ காப்பி அடிச்ச கவிதையோட பேப்பர் கட்டிங். கண்டுபிடிச்சிட்டியா? உனக்கு ஒரு கவிதை கூட சொந்தமா எழுத தெரியாதா? நான் என்ன கவிஞர் வைரமுத்துவா ஒரிஜினலா கவிதையை கொட்டுறதுக்கு? அதனாலதான் பேப்பர்ல கட் பண்ணேன். கோச்சிக்காத பிரியா. லவ்ல இந்த மாதிரி சின்ன பொய்கள் சொன்னாதான் ஸ்வீட்டா இருக்கு. அப்ப அடுத்தது படி இன்னும் ஸ்வீட்டா இருக்கும். அப்படி என்ன ஸ்வீட்? ஓ மை காட். நான் எழுதின லவ் லெட்டர். இதுல என்ன போய் இருக்கு? லெட்டர் எழுதுனது நீதான், ஆனா யாருக்கு எழுதுன? ஏன் உனக்கு தான்? ஆர் யூ ஷூர்? யா. முதல்ல லெட்டர் படி. அன்புள்ள அர்ச்சனாவிற்கு. யூ சீட். உன்ன மாதிரி ஒரு கிரிமினலை நான் பார்த்ததே இல்ல. இல்ல பிரியா, இது பேசாத. என் ஃப்ரெண்டுக்கு ப்ரொபோஸ் பண்ண லெட்டரை என்கிட்ட வந்து குடுக்குற. கண்டென்ட் ஒண்ணுதானே, நேம் தானே மாதிரி இருக்கு. இந்த கிஃப்ட வச்சுக்க. எல்லாத்தையும் அம்மா. வழக்கம் போல இதை வச்சு பேப்பர் போட்டு விட வேண்டியதானா?
யோசிக்க நேரமில்லை. ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஒரு காதல் கதைன்னு கெஸ் பண்ணிருப்பீங்க. கதை சொல்ற நான் தான் ஹீரோனும் கெஸ் பண்ணிருப்பீங்க. நான் தான் ஹீரோனா ஹீரோயின் யாரு? நான் ஷாஜஹானா மும்தாஜ் யாரு? நான் அம்பிகாவதினா அமராவதி யாரு? நான் சிவாஜி ரஜினினா அந்த ஸ்ரேயா யாரு? அது யாரு? யாரு? நைட் ஏண்டி வீட்டுக்கு வரல? சாரிப்பா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதான் வாணி வீட்லயே தங்கிட்டேன். ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல. ஓ டென்ஷன்ல நான் நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. சாரி 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 சாரி. என்ன சாரி? ஆமா, நேத்து ஏதோ மேட்ரிமோனியல் காலம் பார்த்து யாரையும் அவசரமா மீட் பண்ணனும்னு சொன்ன. என்னாச்சு? அத ஏண்டி கேக்குற? செம்ம சொதப்பல் ஆயிடுச்சு. ஒழுங்கா போகாமலே இருந்திருக்கலாம். ஏன் என்னாச்சு? ஒருத்தன் பிக்கெல்லாம் வச்சுட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டான். செம்மையா திட்டி அனுப்பிட்டேன். விக்கா ஏதாவது ஷூட்டிங்ல இருந்து பாதியில ஓடி வந்திருப்பான். அவனை பார்க்க அப்படிதான்ப்பா இருந்தது. மண்டையில ஒரு முடி கூட கிடையாது. அதை மறைக்கிறதுக்கு ஒரு கேவலமான விக் வேற. அஜித் குமார், ஏஜ் 30, கம்ப்யூட்டர் இன்ஜினியர். நான் கூட என்னென்னலாம் கற்பனை பண்ணிட்டு போனேன். போய் பார்த்தா அப்புறம் என்னாச்சு? என்ன ஆச்சா? எனக்கு பயங்கரமா டென்ஷன் ஆயிடுச்சு. நேரா பப்புக்கு போனேன். 4 பாட்டுக்கு ஆட்டம் போட்டேன். அப்புறம் தான் டென்ஷனே குறைஞ்சிச்சு. ஓவரா சிரிக்காத. நாளைக்கு உனக்கும் இதே ப்ரொசீஜர் தான். எனக்கு எதுக்கு இந்த ப்ரொசீஜர்லாம்? நான் ஒன்னும் உங்களை மாதிரி ஸ்டேஜ்ல எல்லாம் மாப்பிள்ள தேட மாட்டேன். நோ அரேஞ்ச் மேரேஜ், only லவ் மேரேஜ். அதுக்கும் ஒருத்தன் வேணும் இல்ல? அவன் மட்டும் என்ன வானத்துல இருந்து குதிரையிலயா வருவான்? ஐயோ, எனக்கு குதிரையில வர மகாராஜாலாம் வேணாம். சிம்பிளா எனக்குன்னு ஒருத்தர் பிறந்திருப்பான்ல, அவன் வந்தா போதும். நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு ஆசை தீர லவ் பண்ணிட்டு அந்த லவ் வளர்க்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். கேட்க நல்லதான்ப்பா இருக்கு. ஆனா இது நீ கட்டிக்க போறவன் காதுல கேட்கணுமே. கேக்குற தூரத்துல இருந்தா கண்டிப்பா கேட்கும். ஒரு பெரிய கதை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தவங்களுக்கு சில கதாபாத்திரங்கள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன்னு பாக்குறீங்களா? இந்த கதை கொஞ்சம் அப்படிதான்.